வித்ரு தொழுகையில் கைகளை உயர்த்த வேண்டுமா என்று சகோதரர் அவங்க கேட்குறாங்க. இந்த கேள்வி பொதுவாக தமிழகத்தில், அரபு நாடுகளில் அதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கைகளை உயர்த்தி ஷாஃபி மதுஹபில் குனூத்து ஓதுவாங்க. ஹனஃபி மதுஹபில் அவங்களுக்கு குனூத்து வித்திரில் இல்லை, அவங்களுக்கு வித்திரில் உண்டு. ஷாஃபி மதுஹபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா சுபு தொழுகையில் கைகளை உயர்த்தி அவங்க குனூத்து ஓதுவாங்க. அப்போ இந்த மாதிரி குனூத்தில் கைகளை உயர்த்தி ஓத வேண்டிய ஒரு நிலை இருப்பதனால, அதாவது பழக்கத்தில் அது இருக்கிறதுனால நாம் வித்திரில் கைகளை உயர்த்த வேண்டுமா, அதற்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. பொதுவாக இந்த வித்திரு தொழுகை சம்பந்தமாக ஹதீஸுகளை நீங்கள் எல்லா ஹதீஸுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குனூத்து ஓதலாம் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது. வித்திரு தொழுகையினுடைய குனூத் ஒரே ஒன்று, வித்திரு எப்படி தொழணும் அப்படின்னு வரக்கூடியதில் குனூத்து ஓதலாம் அப்படின்னு இருக்குது. அந்த குனூத்தை பற்றி ஹசன் பின் அலி அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி அதில் எப்படி வருதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வித்திரில் குனூத்து ஓதுவதை கற்றுத்தந்தார்கள். அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லி இப்படித்தான் அந்த ஹதீஸில் இருக்குது அப்படின்னு அந்த ஹதீஸ் வரும். ஆனால் இந்த ஹதீஸில் எங்கேயுமே குனூத்தில் கைகளை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஹதீஸ் இவ்வளோதான் இருக்குது, வித்திரில் கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்படி வித்திரில் குனூத் ஓதினார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. கைகளை உயர்த்தினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் இதில் பார்க்க முடியாது. அதனால் வித்திரு தொழுகையை பொறுத்தவரையிலையும் கைகளை உயர்த்துவதற்கு ஆதாரம் இல்லை. சாதாரணமாக ஏன்னா சமியல்லா லிமன் ஹமீதான்னு அதை சொன்னதற்கு பின்னால் நாம் கைகளை தாழ்த்தி போட்டுக்கிட்டே அப்படியே எந்த நிலையில் இருக்கிறோமோ அது, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு துவா தானே. தொழுகையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு துவா இருக்கிறது. அந்த நிலையில் நாம் அப்படி ஓதிக்கிடுவோம். இப்போ அல்லாஹுமா பாயிது பைனி அப்படின்னு ஒரு துவா இருக்குதுன்னு வைங்களேன். இது கை கட்டின உடனே தொழுகைக்காக வேண்டி கை கட்டி நிற்கின்ற அந்த நேரத்தில் ஓதுகின்ற துவா. அது அந்த நேரத்தில் அதுக்காண்டி அப்போ கைகளை அவுத்திட்டு அல்லாஹுமா பாயிது பைனி ஓ பைன் அப்படின்னு கையை உயர்த்துறது இல்லை. கையை கட்டின்னு நிற்கிறாங்க, அப்போ ஒரு துவா இருக்கிறது, அப்போ அதை ஓதுவோம். ருக்கூவில் அல்லாஹ் ரசூல்லாவை தஸ்மீ பண்ணணும், அப்படி அல்லாஹுவே தஸ்மீ பண்ணணும்னு இருக்குது, தஸ்மீ தான் பண்ணுவோம். அல்லது சஜிதாவில் துவா செய்யலான்னு இருக்குது, சஜாவில் எந்திரிச்சு இப்படி கையெல்லாம் உயர்த்த முடியாது. அத்தையாத்தில் துவா செய்யலான்னு இருக்குது, அத்தையாத்தில் இருந்து கையெல்லாம் உயர்த்த முடியாது. துவா என்று வருகின்ற பொழுதெல்லாம் கையை உயர்த்தணும் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் துவா செய்யும்போது கையை உயர்த்துவோம். ஆனால் இந்த மாதிரி தொழுகையில் ஒவ்வொரு நேரத்திலையும் துவா ஓதுகின்ற பொழுது கைகளை உயர்த்தணும் அப்படிங்கிறது ஹதீஸில் இல்லை. எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலையில் அப்படியே துவா செஞ்சுக்கிட வேண்டியது. அப்போ இந்த வித்திரை பொறுத்தவரையிலையும் அந்த குனூத்தில் கைகளை உயர்த்தினதாக ஹதீஸில் நம்ம பார்க்க முடியலை. அதனால் அந்த எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில் ஓதிக்கொள்ளணும், கைகளை உயர்த்த தேவையில்லை.